வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா பாருங்கள், ரொம்ப கழிச்சு இதை தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் சொருகிறதுக்கே எனக்கு 1 டே மேலே ஆகுதுங்க. நம்ம ஒரு 1 ஹவர்ஸ்ன்னு அப்படி உட்காந்தா கூட 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இது 2வது கூடையை நான் சொருகியாச்சு. இதை மாதிரி தான் நமக்கு டைம்ஸ் எடுக்கும் கொஞ்சம். நம்ம இந்த மாதிரி கொடுத்த உடனே கேட்டிங்கன்னா நம்மளால் தர முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பண்ணும் போது என்னென்னா, நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். கொடுக்குறவங்க கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முன்னாடியே வைப்பீங்க, அந்த மாதிரி டைம்ஸ்க்கு கொடுங்க. நான் ரெகுலராக 22லேருந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான். நீங்கள் ப்ரீ ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஃபர்தராக கொடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி கூடைகள்லாம் பண்ணுறதுக்கு ஹேண்ட்மேட் ஒர்க்கு எடுத்த உடனே இப்படி மிஷினில் இந்த மாதிரி ஒயர்ஸை கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயரை கொடுத்த உடனே இந்த மாதிரி எங்களுக்கு செட்டிங்ஸ் வராது. இல்லை இந்த மாதிரி கூட டிசைன்ஸ் பண்ணுங்கன்னா வராது. நம்ம கை வேலைகளை தான் பின்ன போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உடனே கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தனால பாருங்கள், நியர்லி 3 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது இவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. ஸோ இந்த 2 கூடையுமே நான் ஒண்டி தான் போடுறேன். எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள். இன்னும் நான் கைப்பிடி போடணும், எல்லாமே இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் இவ்வளோ தூரம் தான் நான் சொருகியிருக்கேன். இன்னும் அந்த சைடு கொஞ்சம் சொருகணும், இந்த சைடு கொஞ்சம் சொருகணும். இந்த சொருகிறதையும் எப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கேருந்து மடக்கி எங்கெங்கே ஆப்போசிட் வருதோ அந்த மாதிரி சொருகணும். ஸோ இந்த சேனல் நம்மளது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவன் நிறைய பேர் ஷீலா ஒயர் கூடையிலே தான் நிறைய பேருக்கு தெரியுது. நம்மளது எஸ்எம்கே ட்ரெண்டி பேக்ஸ்ன்னு மாற்றிருக்கோம், அதனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இது போட்டாச்சு. இது கொஞ்சம் க்ராஸாக வந்துச்சு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே பக்கம் தான் போட்டிருக்கேன் ஸ்லிங் பேக்குக்கு. போடுறவங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு ஒரு லைன் போடுங்க, இந்த சைடு ஒரு லைன் போடுங்க, இப்படியும் போடுங்க, ஒரு 2 லைன் இப்படியும் போடுங்க. அப்போ பேலன்ஸ் ஆகி வரும். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் ட்ரை பண்ணதுனால நான் எனக்காக பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நம்ம வேஸ்ட் பண்ணி அதை பர்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வரதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் ஸ்லிங் பேக்கில் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இதுக்கு நான் மேக்னெட்டிக் லாக் வச்சாச்சு. இது இன்னும் நான் செட் பண்ணணும். ஏன்னா நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒட்ட தான் வச்சுருக்கேன். இன்னும் இதை டைட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப கிட்டக்க இருக்கனால நான் டைட் பண்ணணும். இது வீடியோக்காக நான் வச்சுருக்கேன். நான் இதுக்கப்புறம் அதை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணணுங்க. ஸோ அதை நான் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் நம்ம ஃப்ளவர் லாக்ஸ் வைக்கிறது எப்படின்னு சொல்லுவேன். இந்த மேக்னெட்டிக் லாக் வர உள்ள இதுலேயே மடித்து வச்சுருவேங்க, அப்போ தான் கீழே கொட்டாது. இதுக்கு மேலே பாருங்கள், இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா அது போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடும் வைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த பாருங்க, வாடாமல்லி கலரில் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போவாகவும் ப்ளேஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நமக்கு பாருங்கள், மீதி நான் எடுத்து வச்ச ஒயரை இப்படி வச்சுப்பேன். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஒயர் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், ஒயிட் இருக்கா, இந்த இவ்வளோ தூரம் ஒயிட் இருக்குது. நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். சின்னதாக ஒயிட் பிட் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. இது ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் கை வேலைகள்லாம் ரொம்ப கடினமானதுங்க. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, கூடையாகட்டும், எதுவாக நம்ம ஒர்க் பண்ணுற ஹேண்ட்மேடெல்லாம் ரொம்ப சீப்பாக நினச்சிட்ருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு என்னமோ இவங்க என்ன கூடை தானே பின்னுறாங்க, இல்லை வியாபாரம் தானே பண்ணுறாங்க, மட்டமான ரேட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. நான் திரும்பி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். வீட்டில் இருந்து ஒரு வேலை பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் வாங்கிக்கணுங்க. சும்மா உக்காந்துட்டு நம்ம போட்டு கொடுக்குறோம். இல்லை நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கூலி எப்படி போடுறதுன்னு தெரில, நமக்கு கால் வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரேட்ஸ்க்கு என்ன ஆகுது பாருங்கள்.
இந்த மாதிரி வச்சு இந்த ஒயர்ஸ்களை இங்கே உள்ளே விட்டுக்கலாம். நான் இன்சர்ட் பண்ணுறேன், அப்புறமா காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே விடணும். இதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப்ஸ்குள்ளே விட்டுக்கலாம். இதை நான் ஃபிக்ஸிங்லாம் அப்புறமா காட்டுறேங்க, எது ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு. ஸோ நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, இதே ஒயிட் ஒயர் தான், இல்லை வாடாமல்லி கலர் ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒயருக்குள்ளே விட்டு இந்த பாருங்க, அப்படியே இதை லாக் பண்ணிக்கணுங்க. திருப்பி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க, வந்துடும். அவ்வளோதான். இப்படி போட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒயருக்குள்ளே இதை செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். அல்லது இதே மாதிரி நம்ம என்ன டிசைன்ஸு இல்லை பூ மாடலில் கையிலே பண்ணிக்கலாம் ஒயர்ஸில். ஸோ நிறைய இருக்குங்க, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எது உங்களுக்கு தோணுதோ அது பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இதை மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் போ தான் வைக்க போகிறேன். ஸோ வாடாமல்லி கலரில் போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் லாக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நெருக்கமாக இருக்குங்க கேப்ஸ்லாம். இந்த பாருங்க எவ்வளோ சொருகிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். மேலோட்டமாக இப்படி வர ஒயரில் விட்டு எடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிசர்ஸ் இருந்தால் நீக்கி எடுத்துக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் சிசர்ஸ் எங்கே வச்சேன்னு தெரிலங்க, உள்ளே போட்டேன்னு தெரில. ஸோ ஓகே, இந்த மாதிரி போட்டு பார்ப்போம். இந்த இது இருக்குல்ல, இதை கொஞ்சம் நீக்கி விடுங்க. ஏன்னா இது ரொம்ப நெருக்கமாக இருக்கனால இதுக்குள்ளே விடணுங்க. இதுக்குள்ளே விட்டு நீங்கள் இந்த பக்கம் இறக்குங்க. இந்த மாதிரி விட்டு இப்படி இறக்கிட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 2 விதமான செயின்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கனமாக தெரியும், ஆனால் மெலிசாக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த செயின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி இந்த சைடு ஒயரில் நம்ம வந்து போடுறது தான். இந்த சைடு ஒயரில் நம்ம போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. அதை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கனமாக தெரியும், ஆனால் லைட் வெயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க, ஏன்னா ஒரு சிஸ்டர் நம்மளை கேட்டாங்க அடையாளம். இந்த பாருங்க, எல்லாம் ஒரே சைஸ் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நான் 1 அடிக்கு கேட்டிருந்தேன், அவங்க 1 அடிக்கு கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ இந்த லாக்கை நம்ம வந்து இதை போடலான்னா ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இதை வந்து இந்த ஒயருக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். ஸோ இது வாட்டம் வரல. இந்த பாருங்க,
அவ்வளோதான். இந்த ஒயருக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். அப்படியே இதை எடுத்துகிட்டு பட்டையாக எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே இருக்க இடத்துக்கு இது ஆக்சுவலாக நான் லாக் போடணும், மாற்றி போடணும். இங்கே பாருங்கள், இங்கே வரணும், இது மாற்றி போடணும். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணும். ஸோ இந்த இடத்துல இங்கே மாட்டும் போது நமக்கு ஓரளவுக்கு ஹிப்பு கிட்ட வரைக்கும் வரோங்க. தெரியுதுங்களா, நமக்கு ஹிப்பு கிட்ட வரைக்கும் வரும். ஹேண்ட்பேக் மாடலில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பர்ஸாக வேணும்னாலும் பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தாங்க எல்லாமே. ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி பூவெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு இது இங்கே வந்து நான் இதை டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த லாக்கையும் நான் இப்படி வச்சுருவேன். ஸோ பார்க்க உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் இது பர்ஸஸில் வந்து ஒரு அட்ராக்டிவாக தெரியும் எடுத்துகிட்டு வரும்போது. இந்த மாதிரியும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நியர்பைக்கு வச்சு. ஸோ இதுதாங்க இன்றைக்கி கான்செப்ட் வீடியோ. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனல் நம்பர் 6381430198. இது எடிட் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்றீங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு அதை புரிஞ்சிக்காமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, வாய்ஸ் போடுறீங்க. அப்புறம் சேல் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. எனக்கு லாஸ்ட் இயர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சேல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரேட்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்க என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட், அட் ப்ரெசண்ட்டில் என்ன வீடியோஸ் நான் போட்டிருக்கேனோ அதை கொஞ்சம் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு நம்மளது தெரிய மாட்டேங்குதுன்றீங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹேண்ட்பேக்குக்கு இந்த போ தான் வைக்க போகிறேன். பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹேண்ட்பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கோட இது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இது. ஸோ இந்த போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதுதாங்க இன்றைக்கி இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம இதையும் வந்து நம்ம வந்து என்ன மாடல்ஸ் வேணாலும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சைடில் வச்சுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கனால நமக்கு கேப்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் லாக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டியிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நான் நைட்டு இது பண்ணுறதுக்கே 11:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி உட்காந்து அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு பழைய வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் புது வீடியோஸும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இதுதான் கலர். ஸோ இதுதான் இந்த கலர் தான் இது. இந்த கூடையை நான் முடிச்சிட்டேங்க. இதோட ஹேண்டில்ஸ் தான் நம்ம போட்டு நான் டிஸ்பேச் பண்ணலாம் நேற்றுன்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிடுச்சு. நாளைக்கு புதன்கிழமைக்கு கட்டாயமாக இதை கொடுத்துட்டு வந்துடுவேங்க போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஈவன் குக்கிங்ஸ் ஆகட்டும், நான் ஸ்வீட்ஸும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. ஸோ அதை பேச எனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம வந்து ரெகுலராக மூவ் பண்ணுறது போயிட்டே தான் இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.